ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோ ஜியான் அங்கே ரொம்ப சூப்பராக அங்கே வந்துட்டு கேம்லாம் விளாண்டுட்ருக்கான். அங்கே நம்ம ஹீரோயின் ஜியா அது எல்லாமே அங்கே வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு இருந்து பார்த்துட்ருக்கா. ஒரு ஸ்கூல் தான் அது. அப்போ அங்கே நம்ம ஹீரோ அவன் பாட்டு வந்து திடீர்னு அங்கே எல்லாரும் முன்னாடி வச்சு அங்கே கிஸ் பண்ணதுமே அங்கே இருக்க எல்லாருக்குமே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஷாக்காகிருது. அப்படியே இப்போ நம்ம ஹீரோயினை கனவுல காமிக்கிறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அவள் வந்து அப்படியே யோசிச்சுட்டு 3 இயர்ஸாக நான் இதை பற்றியே யோசிச்சுட்ருக்கேன், வேறு எதுவுமே லைஃப்பில் நடக்க போகிறது இல்லைன்னு அவள் சொல்லிட்டுருக்கா. எல்லாமே நம்ம ஹீரோயினோட கனவு தான். அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட் அங்கே நிம்மி வந்துடுறா. ப்ளீஸ் என் கூட சேர்ந்து இன்றைக்கி வெளியே வரையாப்பான்னு சொன்னதும் எதுக்காக அப்படின்ற சொன்னதுமே நான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட இன்றைக்கி டேட் போடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன், அவனுமே அவனோட ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வராலாமா, ப்ளீஸ் நீயுமே என் கூட சேர்ந்து வாயேன் அப்படின்றத சொன்னதும் அப்போ நம்ம ஹீரோயின் இல்லைப்பா என்னால் முடியாதுன்னு சொல்கிறா. அவள் டைரி அங்கே வந்துட்டு ஓப்பன் ஆனதுமே அதை எடுத்து அவள் படிச்சிருவாளோ என்னமோன்னு சொல்லிட்டு வேமா அதை எடுத்து வச்சுட்டு சரி நான் உன் கூட வரேன் அப்படின்ற சொன்னதும் அவள் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டாங்க, தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. 2 பேருமே அங்கே வந்து கிளம்பி போகிறாங்க. ஆல்ரெடி அவளோட பாய் ஃப்ரெண்ட் ஷான் அங்கே இருக்கான். அப்போ அங்கே அவன் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறான். இப்போ தன்னோட ஃப்ரெண்டையுமே நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சா அது வேறு யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். அவனை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. அவன் அங்கே ஹலோன்னு சொல்லிட்டு இருக்கான். அங்கே அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு என்ன இவனுக்கு என்ன அடையாளம் தெரியலையான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆகிடுது. நம்ம ஹீரோயின் ரொம்ப அமைதியாக இருக்கா. இப்போ அவங்க எல்லாருமே சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாக பேசிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டும் அங்கே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க. பட் ஹீரோ வந்துட்டு அங்கே அவகிட்ட வந்து நம்பரை நம்ம வந்து மாற்றிக்கலாமே அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு நம்பர் எல்லாமே இங்கே கேட்டுட்ருக்கான். ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் எல்லாருமே சேர்ந்து அங்கே நம்பரையுமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கே ரொம்ப சூப்பராக வந்துட்டு சேர்ஸ் பண்ணி அங்கே கொண்டாடிட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டும் அங்கே அவங்க பாய் ஃப்ரெண்டும் பார்த்தா ரொம்ப சூப்பராக அங்கே விளையாண்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் நான் இப்போ வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேனே அப்படின்றத சொல்லிட்டு அவங்க வாஷ்ரூம் போகிறா. ஹீரோயின் இப்போ வரைக்குமே நான் யாருன்னு சொல்லிட்டு அவனுக்கு அடையாளமே தெரியலன்றப்ப நான் வந்துட்டு இதை ஞாபகப்படுத்தாமல் இருக்கிறது தான் பெட்ரு நினைக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பாஸ்டில் நடந்த சில விஷயங்களை பற்றி அவங்க யோசிச்சுட்ருக்கா. எல்லாமே அவன் மறந்து போயிட்டானா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப அவளுக்கு கவலையாயிட்டுருக்கு. அவங்க வெளியே போகும்போது நம்ம ஹீரோவுமே இந்த பக்கம் வரப்போ மேலே போய் இடித்ததுமே அங்கே அவள் சாரி கேட்குறா. நான் என்ன உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின் நீங்கள் என்ன மறந்து போயிட்டீங்களா, நம்ம 2 பேருமே ஒரே ஸ்கூலில் தான் படித்தோம் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அதனால தான் எனக்கு வந்துட்டு ஃபேஸ் வந்து ஞாபகம் இருக்கு போல அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் அங்கே வந்ததுமே அவங்க ஃப்ரெண்டு இவ்வளோ நேரமா அப்படின்ற சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அந்த ஷான் சொல்கிறான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் சரியான டார்ச்சர் பேர் வழியா அவங்க வந்துட்டு மெசேஜ் பண்ணி அவனை வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான். ஆனால் ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அவன் 1 மாதத்துக்கு மேலே யாருமே டேட் பண்ண மாட்டான்னு சொன்னதும் அப்போ அங்கே நிம்மி வந்துட்டு இவனை மாதிரி ஆளெல்லாம் உனக்கு கண்டிப்பாக வந்துட்டு பாய் ஃப்ரெண்டாக மட்டும் வரக்கூடாதுப்பா, அதுக்கு நம்ம எப்பயுமே வந்துட்டு அனுமதிக்கக்கூடாது, நல்ல பையனாக உனக்கு பார்க்கணும் அப்படின்றத சொல்கிறா. சரி நம்ம ஹீரோயின் ஒரு கஃபேல தான் அங்கே ஒர்க் பண்ண வந்துடுறா. அங்கே போயிட்டு நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோவுமே வந்ததுமே அங்கே காஃபி குடிக்கிறதுக்காக அதை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. அவன் ஒரு காஃபி ஆர்டர் பண்ணுறான். நம்ம ஹீரோயினுக்கு அவனை பார்த்ததுமே அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் டியான் வந்து பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிச்சிடுறா. இப்போ எதுக்காக நீ என்கிட்ட வந்து இப்படி கத்திட்டுருக்க, நான் உன்ட்ட ஆல்ரெடி சொன்னேன் நான் 1 மாதத்துக்கு தான் டேட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நீ அப்போ அங்கே ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு ஓவராக இங்கே கத்திட்டு இருந்தேன்னா என்ன அர்த்தம் அப்படின்ற சொல்லிட்டு இங்கே கேட்டதுமே உன்ன மாதிரி ஒரு சீட்டரை நான் பார்த்ததே இல்லைடான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுச்சேக்கா. அப்போ அவன் கையில் காஃபி இருக்கவுமே அதை வந்துட்டு பிடிங்க அவன் மேலே எரிய போகிறப்ப அங்கே அவன் விளைவிக்கிறான். பட் அங்கே நம்ம ஹீரோயின் மேலே அது போய் பச்சுது. அதை பார்த்துட்டு இவனுக்கு கோவம் ஆகிட்டு ஒழுங்காக நீ இப்போ அந்த பொண்ணுகிட்ட வந்துட்டு சாரி கேளு, நீ என்ன நினச்சிட்டு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, நான் என்னமோ தப்பு பண்ண மாதிரி ஓவராக சீன் போடுற அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்குறான். அந்த பொண்ணுமே வேறு வழி இல்லாமல் அங்கே சாரி கேட்டுட்டு போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ நான் வந்து இந்த வேலையெல்லாம் முடிகிற வரைக்கும் நான் இங்கே வெயிட் பண்ணிட்டுருக்கேன், உன்னை கூட்டிகிட்டு போய் நான் ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்றேன், என்னால் தானே உன் ட்ரெஸ் ஃபுல்லாமே இப்படி அழுக்காச்சு அப்படின்ற சொல்லிட்டு அவன் அங்கேவே வந்துட்டு அவளுக்காக அங்கே வெயிட் பண்ணிட்டுருக்கான். பிறகு ஒர்க் எல்லாமே முடிஞ்ச பிறகு அங்கே அவளை அங்கே ஒரு பெரிய மால்க்கு அவன் கூட்டிகிட்டு போனதுமே நம்ம ஹீரோ நான் இவ்வளோ பெரிய ஷாப்பிங் மாலெல்லாம் நான் வந்துட்டு ஷாப்பிங் பண்ணது கிடையாது, இங்கே விலை எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னு சொன்னதும் அதை பற்றி ஏன் நீ கவலைப்படுற, நான் தானே வந்துட்டு பில் பே பண்ண போடுறேன், என்னால் தானே இப்படி ட்ரெஸ் ஆச்சு அப்படின்ற சொல்லிட்டு அவளை அங்கே ட்ரெஸ் வந்துட்டு அங்கே போட்டுட்டு வர சொல்லிட்டு இருக்கான். அதில் பார்த்தா நம்ம ஹீரோயின் ரொம்ப அழகாக இருக்கா. ஏன்னா உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே அவள் பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்லும் போது ஆனால் பில்லை பார்த்துட்டு இல்லை வேணாம் அப்படின்றத சொல்லிட்டு வேறு ட்ரெஸ்ஸை பார்க்குறா. பட் நீ இதை பற்றிலாம் கவலைப்படாத, இந்த ட்ரெஸ் என்னோட சார்பில் உனக்கு ஒரு கிஃப்ட் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோங்க வாங்கி கொடுத்துடுறான். பட் ஹீரோயினுக்கு அவனை பார்க்கவே முடியல, ரொம்ப ஷை ஆகிட்டு இருக்கு.
பிறகு அவங்க ரூமுக்கு வந்ததுமே அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாங்க, என்னப்பா இவ்வளோ பெரிய ஷாப்பிங் மால்லாம் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்க, யார் கூட்டிகிட்டு போனது, இவ்வளோ காசு ஏது அப்படின்ற சொன்னதும், அவன் நடந்த எல்லாத்தையுமே சொன்னதும், அவன் பெரிய பணக்காரன்ப்பா, அவன் கூட வந்துட்டு சுற்றுறதுக்கு பொண்ணுங்களா அதனால தானே அலைஞ்சிட்டு இருக்காங்க, அவன் காசை தண்ணியாக செலவழிப்பான் அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே அங்கே வந்துட்டு ஹாப்பியாகிட்டு அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நைட் போல் அங்கே நிம்மி நம்ம ஹீரோயின்ட்ட ப்ளீஸ் நீயுமே என் கூட சேர்ந்து நாளைக்கு வந்துட்டு வர்றையா வெளியே அப்படின்ற சொன்னதும், நம்ம ஹீரோயின் இல்லை நான் கண்டிப்பாக வர முடியாது எனக்கு வேலை இருக்குது அப்படின்ற சொன்னதுமே, ப்ளீஸ்ப்பா அங்கே வந்துட்டு அங்கே ஜியான்மே வர்றான் ப்ளீஸ் அவன் வந்து ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வரும்போது நான் மட்டும் எப்படி சும்மா போவேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே சரின்னு சொல்லிட்டு அவனுக்காக அவள் ஒத்துக்கிறா. ப்ளீஸ் எனக்கு நாளைக்கு நீ மேக்கப்லாம் பண்ணி விட்றியான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அதை கேட்டுட்டு அங்கே நிம்மியுமே ஓகேன்னு சொல்லிடுறா. 2 பேருமே அங்கே ரொம்ப சூப்பராக கிளம்பி வர்றாங்க. அதை பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருது. வாவ் பார்க்க 2 பேருமே ரொம்ப சூப்பராக இருக்கீங்க அப்படின்றத அங்கே சொல்லிட்டு இருக்கும்போது, நிம்மி எதுக்காக என்னோட ஃப்ரெண்டை நீ அப்படி பார்க்குற அப்படின்ற சைட் அவன் கேட்குறா. அதுக்கப்புறம் அங்கே ரொம்ப சூப்பராக வந்துட்டு எல்லாருமே சேர்ந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒன்றா சாப்பிட்டுட்டு ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினுமே சேர்ந்து அவங்க ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது, அப்போ என்னோட ஃப்ரெண்டையும் அங்கே வந்து 2 பேர்த்தையுமே காணுமேன்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது, உன்னோட ஃப்ரெண்டு என்னோட ஃப்ரெண்டு அங்கே பாரு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு காமிக்கும்போது பார்த்தா அங்கே கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே அவளுக்கு ஷாக்காகி போயிடுது. வேமா அங்கேருந்து போகும்போது நம்ம ஹீரோ அவளங்க பிடிச்சிட்டு எதுக்காக நீ இவ்வளோ தூரத்துக்கு நர்வஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷை ஆகிட்டுருக்கு. இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்றத சொல்லும்போது, அப்போ அங்கே நம்ம ஹீரோகிட்ட நான் வந்து உங்களுக்காக ஒரு சின்ன கிஃப்ட்டு கொண்டு வந்திருக்கேன், நேற்று நீங்கள் எனக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுத்தீங்கல்ல அதுக்கு பதிலாக தான் சொல்லிட்டு அங்கே வந்து கொடுத்ததுமே அதை பார்த்துட்டு அவன் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு பிரேஸ்லெட் தான் இருக்குது. அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப இது பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா இருக்குது, தேங்க்யூ அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அவன் நைட் போல் அங்கே ரூமுக்கு வரும்போது பார்த்தா அவனோட ஃப்ரெண்ட் அங்கே இருக்கான். நீ எப்போ இங்கே வந்தேன்னு சொன்னதும் வீட்டில் சண்டை போட்டுட்டேன் அதனால் இங்கே வந்தேன், வேறு எங்கே போகிறது அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். சரி நீ உனக்கு என்ன ஒரு விஷயம் தெரியுமா, அங்கே வந்துட்டு ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கே, ஸ்கூலில் படித்த ஒரு பொண்ணோட ஃபோட்டோவை போட்டு வச்சு உன் கூட சேர்த்து போட்டு வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதை வாங்கி நம்ம ஹீரோ பார்த்துட்டு நீ என்ன வந்துட்டு இது எல்லாத்தையுமே டிலீட் பண்ண மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்குறான். அது நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து எடுத்து போட்டால் போல் அதை வந்துட்டு பரப்பி விட்டுருக்காங்க. சரி ஓகே நான் இப்போவே வந்துட்டு அதை எல்லாத்தையுமே வந்து நான் சரி பண்ணிடுறேன் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவங்க ஃப்ரெண்டு என்னப்பா ஏதாச்சும் ஒரு பொண்ணை உண்மையிலேயே நீ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா அப்படின்ற சைட்டு கையில் என்னமோ க்யூட்டாக ப்ரேஸ்லெட்லாம் போட்டிருக்கேன்னு சொன்னதும் அவன் முறைச்சி பார்த்துட்டு இருக்கான். சரி சரி விடு நான் இதை பற்றி பேசலை அப்படின்றத சொல்கிறான். இப்போலாம் நம்ம ஹீரோயின் அங்கே போயிட்டுருக்கும் போது நல்லா வந்துட்டு திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. அவன் வேமா அங்கே வந்து ஓடிட்டுருக்கா. போய் வந்துட்டு யாரோ மேலே இடிச்சுடுறான். பார்த்தா அது வேறு யாரும் கிடையாது நம்ம ஹீரோ தான். அப்போ அங்கே அவளை பார்த்துட்டு நினச்சி போயிடுவேன் அப்படின்ற சைட்டு வேமா அவனோட அந்த ஜாக்கெட்டை வந்து கலட்டி அவளை அங்கே கூட்டிகிட்டு போய் நான் விடுறேன்னு சைட்டு வேமா அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு அவன் வந்து கிளம்புனதுமே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் டே அவள் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தா. அங்கே ஒரு பர்சன் வந்து எப்பயுமே நம்ம ஹீரோயினை டீஸ் பண்ணுவான் போல். அவனை பார்த்துட்டு அவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது, ஏதோ ஒரு பொண்ணை போட்டு அவன் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கான். அந்த டயத்தில் நம்ம ஹீரோயின் போனதுமே அவகிட்ட வந்து மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்துருக்கான். பட் அவள் கண்ணில் மண்ணை தூவிட்டு வேமா எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறா. ஸோ இப்போ அதெல்லாமே அவன் நினச்சி பார்த்துட்டு ரொம்ப பயமாயிடுச்சுக்கு. ஆனால் நீ இப்போ என்கிட்ட வசமாக வந்து மாட்டிக்கிட்டே இல்லை அப்படின்ற சைட்டு ரொம்பவே வந்துட்டு அவன் கோவமாயிட்டுருக்கான். அப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்ததுமே நம்ம ஹீரோயின் அவங்களோட சேர்ந்து வேமா அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறா. கிளாஸில் போயிட்டு அவளுக்கு ரொம்ப அங்கே வந்துட்டு அதை பற்றி நர்வஸாக இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு அங்கே நம்ம நிம்மியோட பாய் ஃப்ரெண்ட் அங்கே மெசேஜ் பண்ணுறான். அவனுக்கு ரொம்ப உடம்பு முடியல, அவன்கிட்ட மெடிசனுமே இல்லை, நீ ஒரு தடவை போய் பார்த்தேன்னா நல்லாயிருக்கும்னு சொன்னதும் ஐ திங்க் நேற்று என்னால் அவன் மலையில் நனைஞ்சதில் தான் இப்படி ஆயிடுச்சு போயிடுச்சுலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நான் மெடிசன் வாங்கிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவனை மீட் பண்ணுறதுக்காக போகிறா. அங்கே போனால் அவன் நிலைமை அங்கே ரொம்ப மோசமாக இருக்குது. நம்ம ஹீரோயின் அவனை எழுப்பி விட்டதுமே அவன் எந்திரிச்சு ட்ரெஸ் எல்லாம் போட்டு அங்க சிகரெட் எடுத்து வாயில வச்சதுமே ஹீரோயின் உனக்கே உடம்பு முடியாம இருக்கு, சிகரெட் குடிப்பியான்னு சொல்லிட்டு அங்க வந்து வாயில இருந்து அதை எடுத்து விட்டுறா. அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப அப்படியே வந்து சிரிச்சுட்டு எந்திரிச்சு வந்ததுமே இவளுக்கு ரொம்ப பயமாயிருது. ரொம்ப கோவப்பட போறானோ என்னமோன்னு சொல்லிட்டு அங்கே சாரி கேட்டுட்டு அங்கே வந்துட்டு அந்த சிகரெட்டை கொடுத்ததும் பயப்படாத நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன்னு சொல்கிறப்ப உன் உடம்பு ரொம்ப சரியில்லாமல் இருக்குது, நீ பேசாமல் ஹாஸ்பிட்டல் போகிறதா நல்லதுன்னு சொல்லிட்டு அங்கே ஹாஸ்பிட்டலுக்குமே அவள் கூட்டிகிட்டு போயிடுறான். அங்கே போய் டெஸ்ட்டெல்லாம் எடுத்து பார்த்து அங்கே ரிப்போர்ட்லாம் அவன் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது இவன் பார்த்தா ஃபோனில் யார்ட்டையும் கோவப்பட்டு கத்திட்டு அங்கே ஃபோனை வேற தூக்கி போட்டு உடச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் இவ்வளோ டென்ஷன் ஆகாத, நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிற அப்படின்ற சைட் அவன் அங்கே சமாதானம் எடுத்துறான். அவள் ஸ்கூலுக்கு வரும்போது நம்ம ஹீரோ அங்கே மாஸ்க் போட்டு தான் வந்திருக்கான். நீ என் கூட சேர்ந்து வந்து இங்கே உட்காரு அப்படின்ற சொல்லி கூப்பிட்டதுமே நம்ம ஹீரோயினுமே அங்கே போய் உட்காரும் போது அங்கே டீச்சர் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோ இந்த ஃபோட்டோவை பாரு, நான் வந்துட்டு நேற்று ஒன்று எடுத்தேன் பார்த்தேன் அந்த ஃபோட்டோன்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு அவளை திரும்ப அங்கே ஃபோட்டோ எடுக்க பேர் அங்கே ட்ரை பண்ணதும் நீ ஃபோனை வையேன்னு சொல்லிட்டு அவள் சண்டை போடும்போது அங்கே மாஸ்டர் அதெல்லாமே நோட்டீஸ் பண்ணிட்டு நீ எந்திரி அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிடாரு. பட் அவன் கரெக்டாக ஆன்சர் பண்ணதுமே எதுவுமே பேசலை. பேசாமல் அவர் வந்துட்டு இருக்க வேண்டியதாகிருது. எல்லாமே முடிஞ்சு நம்ம ஹீரோயின் வெளியே போனால்
திரும்பவுமே அந்த பர்சன் வந்து நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு அங்கே மிரட்டிட்டு இருக்கான். ஹீரோயின் அவனை அடிச்சுட்டு எஸ்கேப் ஆகி ஓடும்போது நம்ம ஹீரோ வந்து அங்கே அவளை காப்பாற்றிடுறான். என்ன வந்துட்டு இவளுக்காக நீ சப்போர்ட் வந்துட்டு இருக்கியா, நான் வந்துட்டு அதுக்கப்புறம் இவளை சும்மா விட மாட்டேன்னு சொல்லும்போது ஹீரோ போட்டு அடிச்சுட்டு மாஸ்கை கழட்டினதுமே அவனை பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஷாக் ஆகிடுது. சரி, நம்ம ஹீரோயின் கஃபேல இருக்கும்போது ஒரு டெலிவரி பாய் வர்றாங்க. அங்கே ஃப்ளார் அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு காஃபியெல்லாம் எடுத்துகிட்டு போனதுமே யாருக்கோ வந்துட்டு தான் இவங்க வந்து ப்ரப்போஸ் பண்ண போகிறாங்களான்னு பார்த்தா அங்கே நம்ம ஹீரோவோட ஃபோட்டோ ரொம்ப வைரல் ஆகிட்டுருக்கு ஒரு பொண்ணோட சேர்ந்து. அந்த பொண்ணோட நேம் வந்து சாங். அப்போ இவங்க தான் வந்து பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. ஃபைனலாக அவருக்கு வந்து நிரந்தரமான ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு கிடச்சிருச்சு அப்படின்ற சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ இதுக்காக தான் அவன் வந்து காஃபியெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கானோ என்னமோன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிருது. சரி, அங்கே நம்ம ஹீரோ கிளாஸ்க்கு என் பக்கத்தில் வந்து உட்காருன்னு சொல்லிட்டு கூப்பிட்டாலுமே நம்ம ஹீரோயின் கண்டுக்காம அவ பாட்டு அங்கே வேற இடத்துல போய் உட்காந்துக்கிட்டதுமே இவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிருது. அப்போ அந்த பொண்ணுங்க எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கே போயிட்டு அங்கே வந்துட்டு பேசுறதுக்கு அங்கே ட்ரை பண்ணுறாங்க. சேட்டில் ஆட் பண்ணிக்கிறியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பட் இவன் ரொம்ப கோவமாயிட்டு அவங்க எல்லாத்தையுமே இங்கே கத்த ஆரம்பிச்சிடுறான். திரும்பவுமே அவள் கஃபேக்கு போய் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே அந்த சாங்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. அதை பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. அப்போ அங்கே உண்மையிலேயே வந்துட்டு அவன் ரொம்ப உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கான்ப்பா, அதனால தானே உனக்கெல்லாம் காஃபி ஆர்டர் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசுகிறாங்க. அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் பாவம் அவளுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அவள் கஃபேலாம் மூடிட்டு போகும்போது அந்த பர்சன் அங்கே திரும்ப வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்ததுமே ஹீரோயின் வேமா அவனை பிடிச்சி தள்ளி விட்டு எஸ்கேப் ஆகி ஓடிட்டுருக்கா. ஓடி போய் அங்கே நம்ம ஹீரோ தான் இருக்கா மேலே போய் இடித்ததுமே அங்கே நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு நீ என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லு, காலையில் ஃபுல்லாக நீ எதுக்காக கிளாஸ் ரூமில் என்னை இக்னோர் பண்ண அப்படின்ற சொல்லிட்டு இங்கே கேட்டதுமே அப்போ நம்ம ஹீரோயின் நான் எதுவுமே பதில் பேச மாட்டா. நீ இப்போ பதில் பேசலன்னு வச்சுக்கோமே நான் கண்டிப்பாக உன்னை போக விட மாட்டேன் அப்படின்றத சொல்கிறான். நீ இப்படிலாம் பேசாமல் இருந்தேன்னா ஒன்றும் வேலையாகாது, என்கிட்ட நீ பேசிதான் ஆகணும்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு வா என் கூட நான் கூட்டிகிட்டு போய் விட்டுறேன்னு சொல்லிட்டு அங்கே கொண்டு போய் ஹாஸ்டல்லையுமே விட்டுட்டு அவன் போயிடுறான். அப்போ அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு கால் பண்ணுறாங்க. ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த பப்பில் தான் இருக்கான், ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு காப்பாற்ற வாங்க அப்படின்ற சொல்லிட்டு இங்கே கூப்பிட்டதுமே நம்ம ஹீரோயின்மே கிளம்பி போனால் அங்கே ஒரு ரூம்லேருந்து ஒரு பர்சன் வந்து நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ண அங்கே விரட்டிட்டு இருக்கான். அங்கே நம்ம ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிட்டு வேமா அங்கே நம்ம ஹீரோக்கு தான் கால் பண்ணி ப்ளீஸ் வந்து என்னை காப்பாற்று, நான் இந்த இடத்துல இருக்கேன், என்னை வந்துட்டு யாரோ புள்ளி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னதுமே ஹீரோவுமே அரண்டடிச்சு வேமா அங்கே ஓடிட்டு இருக்கான். அந்த ஆள் நீ எங்கே போவ அப்படின்றத சொல்லும்போது ஹீரோயின் பாட்டில் எடுத்து அந்த பர்சனை போட்டு அடிச்சிடுறா. நான் இன்னைக்கு ஒன்று சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே போர்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோங்க வந்து அந்த பர்சனை அடிச்சு போட்டுட்டு நம்ம ஹீரோயினை காப்பாற்றிடுறான். ஒழுங்கா உண்மையை சொல்லு, யார் வந்துட்டு உன்னை அனுப்பி வச்சது அப்படின்றத சொன்னதும் எல்லாமே லீஷானோட வேலை தான் அப்படின்றத அவன் சொல்கிறான். கடைசியில் பார்த்தா அந்த லீஷான் வேறு யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயினை ஸ்கூலில் டெய்லியுமே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கவே அவன் தான் போல. ஸோ நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன் வான்னு சொல்லிட்டு அவன் இங்கே கூட்டிகிட்டு போகிறான். நீ வந்துட்டு என்ன தைரியம் தான் நீ இப்படி அவளை டீஸ் பண்ணிட்டு இருப்பான்னு சொன்னதுமே அவள் தான் என் வழியில் வந்தான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் நீ அந்த பொண்ணு அன்றைக்கி வந்து என்ன பண்ணேன் அது எல்லாமே என்னோடய ஃபோனில் ஃபோட்டோஸ் இருக்குது, நான் லீக் பண்ணேன்னா உன் நிலமை என்ன ஆகும் தெரியல அப்படின்ற சொல்லிட்டு அங்கே மிரட்டாங்க. ஸோ ரெண்டு பேத்துக்குமே அங்கே சண்டை வந்துடுது. ஆனால் அடித்ததில் நம்ம ஹீரோவோட கையில் அங்கே பிளட்டுமே ஆகிடுது. அப்போ அங்கே இருக்க பர்சனை எல்லாம் நீங்கள் வந்துட்டு இப்போ இவனை என்ன பண்ணணும்னு தெரியலன்னு சொன்னதும் எல்லாருமே போட்டு அவனை பயங்கரமாக அடி அங்கே வெளுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயினை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகும்போது ஹீரோயின் ரொம்பவே தேங்க்யூ அப்படின்ற சைட்டு எங்கள் கையில் அடிபட்டுருக்கதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு மெடிசன் போட்டு விட்றேன் அப்படின்ற சைட்டு எங்கள் மெடிசன்லாம் போட்டுட்ருக்கா. சரி இப்போ ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நான் வந்துட்டு என்னோடய ஹாஸ்டலுக்கு கிளம்புறேன்னு சொன்னதும் எவ்வளோ தூரத்துக்கு நீ போயிட்டுருப்ப இந்நேரத்தில், நான் வந்துட்டு பேசாமல் என்னோடய வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போகிறேன், இன்றைக்கி நைட்டு இன்றைக்கி ஸ்டே பண்ணிக்கோ, நாளைக்கு உன்னை ஹாஸ்டலில் கொண்டு போய் நான் விட்டுறேன் அப்படின்ற சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே டைமை பார்த்துட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அவன் சொல்கிறதுமே சரிதானேன்னு சொல்லிட்டு எங்கள் ஒத்துக்கிறா. நம்ம ஹீரோயின் அவன் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுமே கெஸ்ட் ரூமில் நீ வந்துட்டு போய் தங்கிக்கோ அப்படின்றத சொல்கிறான். அவளுக்கு அவங்க ரொம்ப நர்வஸ் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டுகிட்ட மெசேஜ் பண்ணி இப்படி வந்துட்டு நான் ஸ்டே பண்ணிக்கிட்டேன், நீ ஒன்றும் கவலைப்படாது அப்படின்றத அங்கே சொல்லிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோங்க வந்து அவளுக்கு ஒரு 2 பெட்ஷீட் கொண்டு வர்றான். எந்த பெட்ஷீட் உனக்கு கம்ஃபர்டபுளோ நீ அதை எடுத்துக்கோ அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். என் பக்கத்தில் வந்து பேசும்போது ஹார்ட் பீட்லாம் ரொம்ப ரைஸ் ஆகுது. அவள் கண்ணுக்கு முன்னாடி வேறு விஷயங்கள்லாம் வந்துட்டு போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோ நீ பேசாமல் படுத்து ரெஸ்ட் எடு, நான் பக்கத்தில் ரூமில் இருக்கேன், உனக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டால் வந்து கூப்பிடுன்னு சொல்லிட்டு போகிறான். ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கு. ஸ்டே நம்ம ஹீரோயின் அவள் கிளம்பி வரும்போது பார்த்தா அவங்க பிரதர் தான் வர்றான். அவனை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிருது. அங்கே வா நம்ம வந்து ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அங்கே நம்ம ஹீரோ வந்ததுமே அவளுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு வேமா அங்கே வந்து போகும்போது எங்கே போயிட்டுருக்கா வெளியே ஒரு பையன் நின்றுட்டுருக்கானே அவன் யாருன்னு சொன்னதோ அது என்னோட பிரதர்
சூப்பர் தான், அவன் நம்ம யூனிவர்சிட்டியில் தான் படிச்சுட்டு இருக்கான் அப்படின்றத சொன்னதுமே சரி நம்ம ஹீரோ சொல்லிடுறான். அப்போ அங்கே அந்த சாங் வந்து நீ யார்கிட்ட இப்போ பேசிகிட்டு இருந்த அப்படின்ற செட் அவள் கேட்டுட்ருக்கா. பிறகு அவங்க பிரதர் வந்து நம்ம ஹீரோயின்ட்ட இப்போ ஒரு பையன்ட்ட நீ பேசிட்டு இருந்தீங்க யாருன்னு சொன்னதும் அவர் நம்ம யூனிவர்சிட்டியில் தான் படிக்கிறாரு ஃப்ரெண்டு தான் சொன்னதும் அவன் உன் பக்கத்தில் வந்து நின்ன ஸ்டைலு பேசுகிற ஸ்டைலெலாம் பார்த்தா அவன் வந்து உன்னை ஃப்ரெண்டு மாதிரி பார்க்கல போயே கேர்ள் ஃப்ரெண்டு மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்கான் அப்படின்ற செட் இங்கே கேட்டதும் நீ ஏன் வந்துட்டு ஏதாச்சும் பேசிகிட்டு இருக்காத கற்பனை கதை கட்டிட்டு இருக்காத அப்படின்ற செட் அவள் கோவப்படுறா. நம்ம ஹீரோயின் அங்கே ரூமுக்கு வந்ததுமே அங்கே நிம்மியோட கழுத்தில் வந்து மார்க் இருக்கிறத பார்த்துட்டு ஏய் உனக்கு என்னாச்சு ஏதாச்சும் அலர்ஜி ஆயிடுச்சா அப்படின்ற சொன்னதும் அலர்ஜியெல்லாம் கிடையாதுப்பா இது வந்து லவ் பைட் அப்படின்ற சொன்னதும் என்ன பண்ணிட்டுருக்க இதெல்லாம் தப்பு கிடையாதான்னு சொன்னதும் லவ் பண்ணால் ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. ப்ளீஸ் என் கூட சேர்ந்து பப்புக்கு நீயுமே வான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை எப்படியோ வம்பு பண்ணி அவங்க கூட்டிகிட்டு வந்துடுறா. கொஞ்சமாக வச்சு குடிப்பா ரொம்பலாம் குடிக்க வேணாம்னு சொல்லிட்டு அங்கே கொஞ்சமாக ட்ரிங்க்ஸ் பண்ண வச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவுமே அதே பப்பில் தான் இருக்கான் அவங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து. அப்போ அந்த சாங் அங்கே வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிறா. ஜஸ்ட் வந்துட்டு ஃப்ரெண்டு தான் போல் ஆனால் எல்லாரும் முன்னாடியும் சீன் போட்டுக்கிறா அவளாவே கேர்ள் ஃப்ரெண்டு மாதிரி. அப்போ அங்கே நம்ம ஹீரோட்ட அங்கே டூத் ஆர் டேர் விளாண்டுட்டு நீ இப்போ வந்துட்டு உனக்கு நெருக்கமான பொண்ணை வந்து கிஸ் பண்ணணும்னு சொல்கிறப்ப அவங்க பக்கத்தில் வந்ததுமே நம்ம ஹீரோ நான் வந்து ஒன்று வந்து கிஸ் எல்லாம் பண்ண முடியாது நீ ஒன்றும் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு கிடையாது அப்படின்றத சொல்கிறான். உன்னை கிஸ் பண்ணேன்னா என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு கோச்சுக்க மாட்டாளான்னு சொல்லிட்டு இங்கே கேட்டதுமே அதை கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிட்டு எப்பப்பா உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துச்சு யாருப்பா அந்த பொண்ணு நேம் என்னன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கொஸ்டின் கேட்குறாங்க. ஹீரோயின் அங்கேருந்து போயிட்டுருக்கா. அப்போ பார்த்தா அங்கே ஒரு சில ஆளுங்க வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே புள்ளி பண்ணிகிட்ருக்காங்க. அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. அந்த டயத்தில் கரெக்டாக நம்ம ஹீரோங்க வந்து அவளை காப்பாற்றிடுறான். பார்த்தா நம்ம ஹீரோயின் நல்லாவே ட்ரங்காக இருக்கா. அதை பார்த்துட்டு அவன் அவங்க மாடிக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஏர் வாங்கினா நல்லாயிருக்குமேன்னு சொல்லிட்டு அவன் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். உன்னை யார் வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு ட்ரிங்க் பண்ண சொன்னது அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் நான் ரொம்பலாம் குடிக்கலை கொஞ்சம் தான் குடித்தேன் அதுக்கே வந்துட்டு எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்றத அவள் சொல்கிறா. அதை கேட்டுட்டு ஓ நீ இவ்வளோ தான் குடிச்சியாக்கும் நீ எவ்வளோ குடிச்சிருக்கான்னு எனக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு போட்டு அடிக்கிறான். அங்கே நம்ம சாங் வந்ததுமே என்ன பார்த்துட்ருக்க என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து இருக்கேன்ல கிளம்புன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோயின் நீ என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே அங்கே டூத் ஆர் டேர் விளாண்டுட்டு இருந்தாங்க. நான் வந்துட்டு என்ன பண்ண முடியும் அவளை போய் வந்து க்ளோஸாக இருக்கவங்கள கிஸ் பண்ண சொன்னாங்க அதனால தான் அப்படின்ற சொன்னதும் ஹீரோயினுக்கு ரொம்ப அக்வர்ட் ஆயிடுது. வேமா அங்கேருந்து போகும்போது ப்ளீஸ் இதெல்லாம் வந்துட்டு ஒரு கேம் தான் வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்ற சொன்னதும் ஹீரோயினுக்கு ரொம்ப பயமாயிட்டுருக்கு. நீ வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக வந்துட்டு சும்மா ஒரு 3 months அப்படின்றத சைட் அவன் கேட்கும்போது ஆனால் இதெல்லாம் முடியாதுன்னு சொல்கிறா. ப்ளீஸ் நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாமே மேபி வந்து இந்த ரிலேஷன்ஷிப் லாங்காக கூட போகலாம்ல அப்படின்றத அவன் சொல்கிறான். பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் வந்ததுமே அவங்க ஃப்ரெண்டு கூட சேர்ந்து அவளுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. சரி ஓகே நம்ம இப்போ கிளம்பலாம் அப்படின்றத அவள் சொல்லிகிட்ருக்கா. ஹீரோ திரும்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் மட்டும் அவங்க வந்துட்டு பதிவு பண்ணி விடுறான். அதெல்லாமே பார்த்துட்டு கேர்ள் ஃப்ரெண்டா யாரா அந்த பொண்ணு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் அந்த பொண்ணோட ஃபேஸ் மட்டும் தெரியலை அவன் வந்து ஃபேஸ் தெரியாமல் போட்டு விட்ருக்கான் உண்மையை சொல்லு அப்படின்ற சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின்ட்ட இப்படி அவங்க ஃப்ரெண்டுமே இங்கே பாருப்பா அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்டு கிடச்சிருச்சான் ஃபேஸ் வந்துட்டு பார்க்க முடியலன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோயினோட ஃபோட்டோ தான் இருக்குது. அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப பயந்து போயிட்டு நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அங்கே மெசேஜ் பண்ணுறா. நம்ம ஹீரோ அங்கே வந்து கால் பண்ணிவிட்டு நீ ஏன் பயந்துட்டுருக்க உன்னோட ஃபோட்டோவை யாருமே பார்க்கலையே யாருக்கு வந்துட்டு இந்த விஷயம் தெரியாது சீக்கிரட்டாக தான் இருக்கும் நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்றத அங்கே சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்குமே அங்கே வந்துட்டு ரொம்பவே நர்வஸ் ஆகிட்டுருக்கு. சரி நாளைக்கு என்னோட தாத்தா பாட்டியை நீ மீட் பண்ண வரையான்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு கேட்குறான். அதே மாதிரியே நம்ம ஹீரோயினுமே கிளம்பி வந்ததுமே அங்கே பாட்டிக்கு வந்துட்டு அவங்க ஹீரோயினை பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பியாகிடுது. தாத்தாவும் ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே குக்கிங்லாம் பண்ணி எல்லாருமே சேர்ந்து ஹாப்பியாகிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க சின்ன வயசுலேருந்து இவனுக்கு லைஃப் வந்துட்டு சரியே இல்லைம்மா ரொம்ப கஷ்டம்தான் நீ வந்துட்டு இவனோட லைஃப்பில் வந்தது எனக்கு ரொம்பவே ஹாப்பி அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு எனக்கு ஸ்கூலில் தான் காமிக்கிறாங்க அங்கே கேம் விளையாண்டுட்டு போது அங்கே அவள் ரொம்பவே என்கரேஜ் பண்ணிகிட்ருக்கா. ஏன்னா அவளோட பாய் ஃப்ரெண்டுமே அங்கே வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்கான் போல். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட அங்கே நம்ம ஜியானுக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்கப்பா அப்படின்ற சொன்னதுமே இவ்வளோ வேற தாண்டி என்கிட்ட வந்துட்டு அவன் வந்து பேச வர போகிறான் அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை யோசிக்கிறா. பட் ஹீரோ அவட்ட அங்கே வந்து பேச வந்ததுமே அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்கும் ஷாக் ஆகுறத விட நம்ம ஹீரோயினுக்கு தான் ரொம்ப பெரிய ஷாக்காக இருக்குது. எப்போ இவன் வந்து எல்லாத்தையும் வந்துட்டு வச்சுட்டு நம்மகிட்ட வந்து பேச வந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இங்கே ரூமில் பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு அங்கே சாலெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கா. அப்போ எனக்குமே இதை நீ ட்ரை பண்ணி சொல்லித்தரையான்னு சொன்னதுமே பண்ணலாமே நீ இந்த சைடில் வந்துட்டு பண்ணு நான் இந்த சைடில் பண்ணுறேன்னு அவள் சொல்லிகிட்ருக்கா. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோ அவங்க ஃப்ரெண்ட் வந்து மீட் பண்ண வர்றான். அவன் ஒரு லாயர் கூட உன்னோட ஸ்டெப் மதர் வந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களாம் இப்போ உன்னோட அப்பா ரொம்ப டென்ஷனில் இருக்கார் நீயுமே வந்துட்டு இப்படியே சுற்றிட்டு இருக்காத
பேசாமல் வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே உன்னோட பேரில் மாற்றுறதுக்கு பாரு, இல்லாட்டி பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் நாங்கள் ஹீரோக்கு தான் கால் பண்ணுறான். நான் இப்போ என்னோட அப்பாவை பார்க்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன் அவன் சொன்னதுமே, சரி ஓகே நான் வந்துட்டு உன்னை பார்க்குறதுக்காக வரேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஷாலெல்லாம் எடுத்துகிட்டு அவனுக்காக போகிறா. இது நானே வந்துட்டு ரெடி பண்ணேன், நிம்மி அவளோட பாய் ஃப்ரெண்டுக்காக ரெடி பண்ணாளா, ஸோ அவள் கூட சேர்ந்து நான் ரெடி பண்ணேன்னு சொன்னதுமே ஹீரோக்கு அதை பார்த்துட்டு அவங்க ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்கு. இது உனக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு நம்ம ஹீரோயின் சொன்னதுமே அவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, இவ்வளோ பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்க, நான் ஏதாச்சும் உனக்கு பதிலுக்கு கிஃப்ட் கொடுக்க வேணாமான்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே அவன் வந்து கிஸ் கொடுக்குறான். நெக்ஸ்டே இந்த சாங்கை காமிக்கிறாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இப்போ அவெல்லாம் வந்துட்டு அடிக்கடி ஏதோ ஒரு வேறு பொண்ணை மீட் பண்ணுற மாதிரி இருக்கே, உன்கிட்ட இருந்து ரொம்ப இடைவெளி ரொம்ப அதிகமாகிட்டுருக்கு, நீ இதை வந்து சரி பண்ணலைன்னா கண்டிப்பாக அவன் வந்துட்டு உன் கையை விட்டு போயிடுவான்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே வந்ததுமே அவளை அந்த சாங் பார்த்துட்டு ஒன்று நான் இதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் பார்த்துருக்கேனான்னு சொன்னதுமே, ஆமாம் நான் கஃபேயில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் அங்கே வந்துட்டு அடிக்கடி காஃபி குடிக்க வருவீங்களேன்னு சொன்னதும், உன்ன மாதிரி ஆளெல்லாம் இங்கே இருக்க தேவை கிடையாது, நீ கிளம்புன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அங்கே ட்ரா தான் பண்ணிகிட்ருக்கா. அப்போ அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நெக்ஸ்ட் அந்த காம்படிஷனுமே ஸ்டார்ட் ஆகுது. இவன் வந்துட்டு இப்படி ட்ரா பண்ணணும், அவள் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் போல் ரொம்ப சூப்பராக வந்துட்டு எல்லாருக்குமே பிடிச்சி போயிடுது. நம்ம ஹீரோயினோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே அங்கே ரொம்ப சூப்பராக கிளாப் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே நிம்மி வந்துட்டு உண்மையிலேயே உன்னோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ஃபோட்டோலாம் எடுத்ததை காமிச்சிட்ருக்கா. நம்ம ஹீரோ மெசேஜ் பண்ணதுமே அவங்க மீட் பண்ண போயிட்டு உனக்காக நான் ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் இங்கே பாரு அப்படின்ற சொல்லிட்டு அந்த ஷால் வந்துட்டு காமிச்சதுமே அதை பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே பிடிச்சி போயிடுது. வாவ் அசத்திரியப்பா அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். ரொம்பவே வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டு இருக்கு நம்ம ஹீரோக்குமே. 2 பேருமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கே வந்து கிஸ்மே பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் போனதுமே எங்கே போயிட்டுருக்கு அப்படின்ற சொல்லிட்டு வேமா பிடிச்சி அவன் கிஸ் பண்ணிவிட்டு 2 பேத்துக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு. அவங்க பிரதருமே வந்து நம்ம ஹீரோயினை நெக்ஸ்ட் டே வந்து மீட் பண்ணிட்டு இந்தா உனக்காக கிஃப்ட்டு, உன்னை வந்து பாராட்டி தள்ளிட்டாங்களேப்பா, உன்னோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு, உன்னால் எனக்குமே பெருமை, யாரோட தங்கச்சி அப்படின்ற சொல்லிட்டு பேசுகிறாங்க தெரியுமான்னு சொல்லிட்டு அங்கே வந்து போயிட்டுருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோவுமே வந்துட்டு உண்மையிலே உனக்கு வந்துட்டு பெருமை தான்ப்பா, ஸ்கூலே வந்துட்டு உன்னை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கு அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயினுக்கு மெசேஜ் வருது, இப்படி வந்து ஹாஸ்டலில் கொஞ்ச நாளைக்கு வந்து காலி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோட்ட இதை பற்றி சொன்னதும் என்ன பிரச்சனை இருக்குது, கொஞ்ச நாளைக்கு என் கூட நீ வந்து இருந்து ஏன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே அங்கே வீட்டுக்கு கிளம்பி போகிறா. அப்போ போனதுமே நம்ம ஹீரோ பிடிச்சி பக்கத்தில் இழுத்துட்டு எங்கே வந்து எஸ்கேப் பையன்ட்ட ஓடிட்டுருக்குன்னு சொல்லிட்டு வேமா பிடிச்சி கிஸ் பண்ணுறான். பிறகு அவள் தலையில இருந்த ரப்பர் பேண்ட் எடுத்து கையில் மாட்டிட்டு ஃபஸ்ட்டு நீ கொடுத்த ப்ரேஸ்லெட் இப்போ ரப்பர் பேண்ட் எல்லாமே என் கையில் தான் இருக்கு பாரு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் நெக்ஸ்ட் அங்கே வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டாக வந்துட்டு ஒரு லாயரை தான் மீட் பண்ணுறாங்க. ரொம்பவே ஹாப்பியாகி போயிடுது அவங்களுக்கு பார்த்துட்டு. அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு அவங்க 2 பேருமே பேசிட்டு அங்கே வெளியே போகும்போது நம்ம ஹீரோங்க வந்து பிக்கப் பண்ணுறதுக்காக அப்போ அவங்க ஃப்ரெண்ட் அங்கே வந்ததுமே இப்போ நம்ம ஹீரோயின் அவங்க பார்த்துட்டு நான் வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போகணும், அதனால் நீ என்ன பண்ணுறேன்னா டாக்ஸி பிடிச்சிட்டு போ அப்படின்ற சொன்னதும் அட பாவி எப்போ இந்த பொண்ணு தான் நீ வந்து லவ் பண்ணிகிட்ருக்கியா, இத்தனை நாள் எங்ககிட்ட சொல்லவே இல்லை, யார் யாருன்னு கேட்குறமே அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. கடைசியில் அவனை கழட்டி விட்டுட்டு நம்ம ஹீரோயின் அவங்க கூட்டிகிட்டு போயிடுறான். ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் அங்கே வந்து ட்ராப் பண்ணும்போது நம்ம ஹீரோயின் ரொம்பவே தேங்க்யூ அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. என்ன தேங்க்யூ சொல்லிட்டு போயிட்டுருக்க, கிஸ் கொடுத்துட்டு போ அப்படின்ற சொன்னதும் அங்கே வந்துட்டு ஹாப்பியாகிட்டு அவள் கிஸ் கொடுத்துட்டு போகிறான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அங்கே ஒர்க்கை முடிச்சுட்டு போகும்போது இப்படி அவன் ரொம்ப ட்ரங்க் ஆகிட்டானா, நீங்கள் ப்ளீஸ் போய் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோட்ட கால் பண்ணி எங்கே இருக்க நீன்னு சொல்லிட்டு அவள் வந்து போயிட்டுருக்கா. பார்த்தா இவன் ட்ரிங்க்லாம் பண்ணலை, சும்மா ஆக்டிங் தான். அங்கே நம்ம ஹீரோயின் எதுக்காக நீ இப்படி குடிச்சிட்டு இந்த இடத்துல சுற்றிட்டு இருக்க, ஏதாச்சும் கஷ்டம்னா வீட்டில் இருக்க வேண்டியதானேன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போனதும் அயன்பாட்டு ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணதுமே ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிடுறா. ஹீரோங்க வந்துட்டு கண்ணை தர அப்படின்ற சொன்னாலுமே அங்கே அவள் பயந்து போயிட்டுருக்கவுமே எனக்கு வந்துட்டு ரொம்ப ஹார்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு வேணுக்குன்னே அவன் பண்ணிட்டு இருக்கான். சோல்டரில் சாஞ்சிட்டு இருக்கும்போது அங்கே வந்துட்டு அவன் மெசேஜெல்லாம் பண்ணுறப்ப நம்ம ஹீரோ வேமா பிடிச்சி அங்கே வந்து கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். என்ன வேலை பண்ணிகிட்ருக்க, ஐ திங்க் நீ வந்து ட்ரிங்க் பண்ணலைன்னு நினைக்கிறேன், நீ சும்மா நடிக்க தானே செய்கிறேன்னு சொன்னதும் ஆமாம் நான் உன்னை செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், உனக்கு அது கூட புரியலையான்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ நான் இப்போ குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறப்ப நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டுகிட்ட தான் அங்கே வீடியோ கால் பேசிகிட்டு இருக்கும்போது நீ வந்து அந்த டவலை தூக்கி போடுன்னு சொல்லிட்டு அவன் கத்துறப்ப ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிடுறா. இவன் கூட தான் சேர்ந்து இருக்கோன்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் பார்க்குறா. அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு தெரியும், பட் யாருன்றது அவங்க ஃப்ரெண்டுக்கே தெரியாது. அங்கே டவலை கொடுத்துட்டு இவ வேமா வந்து அவங்க ஃப்ரெண்ட்கிட்ட மெசேஜ் பண்ணிவிட்டு நான் வந்துடுவேன் நாளைக்கு, நீ ஒன்றும் என்னை பற்றி கவலைப்படாத அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அங்கே நம்ம ஹீரோ நான் வந்து உன்னை இன்றைக்கி ஒரு சூப்பரான வந்துட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கிளப்புக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். அங்கே பார்த்தா ரொம்ப சூப்பராக வந்து சிங்கிங் பண்ணிவிட்டு ரொம்ப எல்லாருமே என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ நான் வந்து என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டுக்காக ஒரு பாட்டு பாடணும்னு சொல்லிட்டு ரொம்ப ரொமான்டிக்காக அங்கே சாங் பாடுறான். அப்போ அங்கே வந்துட்டு ஒரு காம்படிஷன் மாதிரி வைக்கிறாங்க. இந்த ஃப்ளாரை வந்துட்டு நாங்கள் தூக்கி போடுவோம், அதை யார் வந்து கேட்ச் பிடிக்கிறீங்களோ அவங்க வந்துட்டு அவங்களுக்கு ப்ரொப்போஸ் பண்ணி அவங்களுக்கு கிஸ்மே பண்ணலான்னு சொன்னதும் நம்ம ஹீரோ அங்கே இருக்க எல்லா பசங்களுமே ரெடி ஆகிடுறாங்க. ஆனால் கரெக்டாக நம்ம ஹீரோ அங்கே கேட்ச்
ஸ்டேஜ் வந்து பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட ப்ரப்போஸ் பண்ணி அங்கே கிஸ்மே பண்ணதுமே எல்லாருக்குமே அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு கிளாப் பண்ணி அது எல்லாத்தையுமே அங்கே வந்து ஃபோட்டோஸ் வேறு எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க திரும்ப வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்தா ஆல்ரெடி அவங்களோட ஸ்டெப் மதரும் அவங்க பொண்ணுமே இருந்ததுமே ஹீரோக்கு செம்ம கடுப்பாகி போயிடுது. யாரை கேட்டு என் வீட்டில் நீங்கள் வந்து உட்காந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறான். நீ என்ன மாதிரி பேசிகிட்டு இருக்க, நான் வந்துட்டு உன்னோட ஸ்டெப் மதர்ன்றதை மறந்துடாதன்னு சொன்னதும் நீ வந்து என்னோட அம்மான்றதை நான் எப்பயுமே வந்துட்டு ஏற்றுக்க மாட்டேன், மரியாதையை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. ஹீரோயின் நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் எப்பயுமே உனக்கு இருப்பேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவனை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். ஹீரோயின் பிறகு அவங்க பேரண்ட்ஸை தான் மீட் பண்ண வந்துட்டு அவங்க கூட சேர்ந்து ரொம்ப சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கா. எல்லாருக்குமே ரொம்ப சூப்பராகிட்டு இருக்கு. அப்போ அங்கே ஃபயர் வுட்ஸ்லாம் வெடிக்கவுமே அது எல்லாத்தையுமே அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே ஃபோட்டோ எடுத்து ஹீரோக்கு வந்து அனுப்பி விடுறா. இதெல்லாம் நீ பார்த்தேன்னா இப்போ ரொம்ப உனக்கு என்ஜாய்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத சொல்லும்போது அப்போ அதெல்லாமே பார்த்துட்டு நம்ம ஹீரோ கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்ததுமே ஹீரோயினுமே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு வேமா அவனை மீட் பண்ணுறதுக்காக போயிட்டு ஹக் பண்ணிவிட்டு அவனை கிஸ் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ அவங்க பேரண்ட்ஸ் உள்ளே இருந்து அதெல்லாமே பார்த்துட்டு வெளியே என்ன பண்ணிட்டுருக்கீங்க உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. பார்த்தா அவங்க கோவம்லாம் படலை, பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு, பையனுமே நல்லவனாக இருக்கான், மேரேஜ் பண்ணி வச்சலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு ரொம்பவே ஹாப்பியாக எல்லாருமே சேர்ந்து அங்கே என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோவுமே அவங்கள ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிடுறான். ஸோ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. 2 பேரும் இப்படியே ரொம்ப ஹாப்பிட்டு பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது வெளியே அங்கே நம்ம ஹீரோக்கு கால் வந்ததுமே அவன் ரொம்ப கோவத்தோடு அங்கே பேசிட்டு அங்கே மரத்தில் வந்து ஓங்கி குத்துனதுமே கை ஃபுல்லாக பிளட் ஆகிருது. நம்ம ஹீரோயின் நீ எதுக்காக அப்படிலாம் வந்து பண்ணிட்டுருக்க அப்படின்ற செட்டு அங்கே வந்து கேட்குறான். அங்கே ரொம்ப ஹீரோ ரொம்பவே டென்ஷனாக இருக்கான். அதுக்கப்புறம் நான் வந்து என்னோடய லைஃப்பில் எப்பயுமே வந்து கஷ்டத்தை தவிர வந்து அனுபவிச்சதே கிடையாது வேறு எதையுமே. என்னோடய அம்மா ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடிட்டு இருந்தா, என்னோட அப்பா வந்து அவங்களோட மிஸ்ட்ரஸோட வீட்டில் இருந்தார் அப்படின்ற செட்டை அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். இப்போ அந்த லேடி வந்து இப்போ ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் என்னோட அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்காரு, ப்ராப்பர்ட்டிஸை பற்றி பிரச்சனை இன்னும் ஓஞ்ச மாதிரி இல்லை அப்படின்ற சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணதுமே நம்ம ஹீரோயின் அவனை கம்ஃபர்ட் பண்ணுறதுக்காக அங்கே ஹக் பண்ணிட்டு சமாதானப்படுத்துகிறா. நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாமே சரியாயிரும்னு சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோக்குமே வந்துட்டு மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. ஹீரோயின் கண்ணெல்லாம் அங்கே கலங்கி போயிடுது அவனை பார்த்து. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு அவங்க ஃப்ரெண்டு நிம்மி கால் பண்ணிவிட்டு உன் கூட சேர்ந்து ஜியான் தான் இருக்கான்னு எனக்கு தெரியும் அப்படின்றத சொன்னதுமே அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோ ஆமாம் நான் தான் இருக்கேன், இப்போ என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அங்கே நிறைய கொஸ்டின் கேட்டு அங்கே வந்துட்டு அவன் மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கா. பட் இவங்களுக்கு எதுக்குமே அங்கே வந்துட்டு பதில் சொல்ல முடியல. இவங்க 2 பேரும் இப்படியே வந்து பேசிட்டு பக்கத்தில் க்ளோஸாக வந்துட்டு 2 பேருமே அங்கே கிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோ இப்படியே வந்து விட்டால் பிரச்சனை பெருசாக தான் ஆகும், எதுக்காக நம்ம 2 பேரும் இதெல்லாம் மறைச்சிட்டு இருக்கணும், நாளைக்கே நம்ம 2 பேருமே சேர்ந்து நிம்மியை போய் மீட் பண்ணலாம் அப்படின்றத அங்கே சொல்லிடுறான். ஏங்க அவளை மீட் பண்ண போனதுமே என்கிட்ட கூட இருந்துக்கிட்டே என்கிட்ட சொல்லாமல் மறைச்சிட்டீங்க சரிதானே அப்படின்ற செட்டு அங்கே கிண்டல் பண்ணிட்டு 3 பேருமே சேர்ந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டு இருக்கு. அப்போ அங்கே ஒரு மாஸ்டர் இருக்காரு, ஒரு பழைய போஸ்ட் ஆஃபீஸ் போல் உன்னோட லெட்டர் ஒன்று இருக்குமா, நீ வந்துட்டு வேணா போய் பாருன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே அங்கே போய் அந்த லெட்டரை வந்துட்டு பார்த்துட்டு வேமா அதை எடுத்து வச்சுக்கிறா. நம்ம ஹீரோயினை லெட்டர் கிடச்சிச்சான்னு சொன்னதுமே இல்லை அப்படின்றத சொல்கிறா. பிறகு அங்கே வீட்டுக்கு வந்ததுமே நிம்மிட்ட என்ன வந்துட்டு லெட்டரை நீ மறைச்சேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அது வந்துட்டு பழைய லெட்டர் இருப்பா, அவன் வந்து மேலே எனக்கு க்ரஷ் இருந்தப்ப நான் வந்துட்டு அவனுக்காக போட்டது, பட் வந்துட்டு அது இப்போ வரைக்குமே அவன் கைக்கு கிடைக்கல, அதனால தான் நான் வந்துட்டு மறைச்சிட்டேன் அப்படின்றத அவ சொல்கிறா. அங்கே நம்ம நீ எதுக்காக நீ இதுக்கு இவ்வளோ எமோஷனல் ஆகிட்டுருக்க, அதான் இப்போ உனக்கு பாய் ஃப்ரெண்டாகவே வந்துட்டானேன்னு சொல்லிட்டு அவளை அந்த ஹக் பண்ணிவிட்டு சமாதானப்படுத்துகிறா. நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணணும்னு சொன்னதுமே கண்டிப்பாக பார்க்கலாமே அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே அந்த சாங்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே வர்றாங்க. நீ என்ன உன்னோட பாய் ஃப்ரெண்டை விட்டு இப்படி விலகி இருக்க, நீ போய் பேச மாட்டியா, அவங்க பாரு அவள் கூட சேர்ந்து அவன் க்ளோஸாக இருக்கான்னு சொல்கிறப்ப அங்கே நான் வந்துட்டு நல்லாவே தெரியும் நம்ம ஹீரோயினை தான் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. ஸோ வந்து பாதையில் போனால் வந்துட்டு தேவையில்லாமல் அவன் வந்து கோவப்படுவான்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு விலகி போயிடுறா. நம்ம ஹீரோயின் அங்கே போனதுமே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோக்கு 2 பேருமே இங்கே கிஸ் பண்ணிட்டு ரொம்ப அங்கே ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க. அந்த சாங் பார்த்துட்டு அவளுக்கு அவ்வளோதான் அங்கே வயிறறிய ஆரம்பிச்சிருது. ஹீரோயின் அவளோட ரூமில் இருக்கும்போது அப்போ அங்கே அந்த ஹீரோவோட அந்த ஸ்டெப் சிஸ்டர் வந்துடுறா. நீ வந்து என் பிரதரோட சேர்ந்து காசுக்காக தானே இருந்துட்டுருக்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கப்படுத்துகிறப்ப நீ வந்து தேவையில்லாமல் இங்கே பேச தேவை கிடையாது, எது பேசுகிறதாலும் உன் பிரதர்கிட்ட போய் பேசுன்னு சொன்னால் அங்கே நம்ம ஹீரோயின் அவள் ரொம்ப அசிங்கப்படுத்திட்டுருக்கா. நீ என்ன நினச்சிட்ருக்கா, அவன் உண்மையிலே உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கான், உன்னை வந்துட்டு மேரேஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவான்னு நினைக்கிறியா, அப்படிலாம் எதுவுமே கிடைக்காது, நீ நினைக்கிற மாதிரி அவன் கிடையாது, அவன் மாதத்துக்கு ஒரு ஆளை மாற்றிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமாக பேசுகிறா. உன்னை
பற்றியுமே நல்லா தெரியும். உங்கள மாதிரி பூவர் எல்லாமே காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்கன்னு சொன்னதுமே, அப்போ உன் குடும்ப லட்சணத்தை பற்றி நான் பேசுனா என்ன ஆகும்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டாங்க. சண்டை வர ஆரம்பிச்சிருது. நீ நம்ப தானே மாட்ற, இந்த பாரு எம்ப்ளம் அப்படின்ற சொல்லிட்டாங்க. ஒரு இன்விடேஷன் கார்டை கொடுக்குறா. ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோக்கு என்கேஜ்மெண்ட் மாதிரி போட்டிருக்கு. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகி போயிடுது நம்ம ஹீரோயினுக்கு. உடனே கால் பண்ணி நம்ம ஹீரோட்ட நான் உன்னை இன்னைக்கு மீட் பண்ணணும்னு சொன்னதும், இல்லை என்னால் இன்னைக்கு வர முடியாதுன்னு அவன் சொல்கிறான். பார்த்தா இல்லை அவனை கண்டிப்பாக வந்து ஏற்றுக்க மாட்டான்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருது. திரும்ப கால் பண்ணிவிட்டு ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் வந்துட்டு மனசு சரியில்லை இன்னைக்கு வான்னு சொன்னதுமே, இல்லை கண்டிப்பாக என்னால் இன்னைக்கு வர முடியாது, எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நான் நாளைக்கு வரேன்னு சொன்னதும் அவர் ரொம்ப கவலையாயிட்டு. அப்போ அவங்க சிஸ்டர் சொன்னது எல்லாமே உண்மைதானா, அவன் என்ன லவ்வெல்லாம் பண்ணலையான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கவலையாயிட்டு அந்த பார்ட்டிக்குமே அங்கே போயிட்டுருக்கா. உண்மையிலேயே அவன் என்கேஜ்மெண்ட் தான் பண்ண போகிறானான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. அங்கே உள்ளே போய் பார்த்தா அங்கே வேற ஒரு பொண்ணு கூட அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கதை பார்த்துட்டு இவளுக்கு அங்கே மனசே உடஞ்சி போயிடுது. அவங்க ஃப்ரெண்டுகிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லிவிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. நீ ஏன் கவலைப்பட்டுட்ருக்கா, பேசாமல் ட்ரிங்க்ஸ் பண்ணு அப்படின்ற சொல்லும்போது அங்கே நம்ம ஹீரோ கால் பண்ணி கூப்பிட்டதுமே ஹீரோயின் அங்கே காரில் போனதும், இப்போ என்ன என்கிட்ட வந்து பேசணும்னு சொன்னேன், இப்போ என்ன வந்துட்டு மூஞ்சுத்திக்கு வச்சுட்டு உட்காந்துட்ருக்க, என்னாச்சு அப்படின்ற சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது, ஒன்றும் கிடையாது, பேசாமல் வந்துட்டு இந்த விஷயத்தை இப்படியே நம்ம மறந்துடுறதான் பெட்ருன்னு சொன்னதும், எதை போய் நீ மறக்க சொல்லிட்டுருக்க அப்படின்ற சொன்னதும் அவள் பயங்கரமாக கத்திட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. உனக்கு என்னாச்சு, எதுக்காக நீ அழுதுட்ருக்க அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்டதுமே, உனக்கு என்ன பிடிக்கலன்னா நீ பேச வந்துட்டு என்ன பிரேக்கப் பண்ணிட்டு போயிட வேண்டியதான், நான் அதுக்காக வேற ஒருத்தவங்கள என்கேஜ்மெண்ட் எனக்கு தெரியாமல் ஏன் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற சொன்னதும், யார் சொன்னது உனக்கு எனக்கு என்கேஜ்மெண்ட் சொல்லிட்டு அவன் கேட்டதுமே, உன்னோட சிஸ்டர் தான் சொன்னதும், அந்த ஃப்ராடு பேசிச்சுன்னா நீ நம்புவியா, அவள் சரியான அவங்க அம்மா மாதிரியே ஃப்ராட் அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். நான் வந்து என்கேஜ்மெண்ட்டுக்கு போனது என்னமோ உண்மைதான், அது வேற ஒருத்தவங்களோட என்கேஜ்மெண்ட், நான் சும்மா அட்டன் தான் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்ற சொன்னதும் ஹீரோயினுக்கு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. நீ கொஞ்சமாச்சும் என் மேலே நம்பிக்கை வைக்கணும், நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருக்கேன், நீ வாட்டுக்கு புரியாமல் ஏதாச்சும் பேசிகிட்டு இருக்க கூடாது அப்படின்றத சொல்கிறான். அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொன்னதுமே, முடியலடா சாமி உங்களோட பிரச்சனை அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பிட்டு அவங்க 3 பேருமே சேர்ந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அங்கே வாக் பண்ணி போயிட்டுருக்கும்போது இப்படி வந்து மாஸ்டர் உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னாங்கன்னு சொன்னதுமே அங்கே போய் பார்த்தா வேறு யாரும் கிடையாது, அது நம்ம ஹீரோவோட அப்பா தான். அவர் பேசிகிட்டே நம்ம ஹீரோயினை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு, என் குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணு கிடையாது, மரியாதையை இந்த வீட்டை விட்டு நீ போயிடுறதா நல்லதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாரு. அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. ஆனால் உங்கள் பையனை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கோம், அப்படிலாம் விட்டுட்டு போக முடியாதுன்னு சொன்னதும், என்ன தைரியம் தான் நீ என்னை எதிர்த்து பேசுவ, என் குடும்பத்துக்கு ஏற்றவளா நீன்னு சொல்லிட்டு அடிக்க போகும்போது நம்ம ஹீரோ உடலை வந்து அவனுக்கு அந்த அடி விழுந்துருது. நீங்கள் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்து ஒழுங்காக விலகிருங்கன்னு சொன்னதுமே அப்போ அவங்க ஸ்டெப் சிஸ்டர் வந்து வாய்க்கு வந்தபடி ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கா. உன்னை இந்த குடும்பத்துலேருந்தே நான் வந்துட்டு ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவேன், உன்னை வந்து இந்த உலகத்தை விட்டே அனுப்பிடுவேன்னு சொன்னதும், அதை உனக்கு உன்னோட அம்மாவுக்கு நான் கூடி சீக்கிரம் பண்ணிடுவேன், உங்கள் லெவல் என்னன்னு தெரியாமல் நீ பேசிகிட்டு இருக்கியா, நீ மிஸ்ட்ரஸ்க்கு பிறந்தவ தானேன்னு சொல்லிட்டு அவளை ரொம்பவே அங்கே அசிங்கப்படுத்தி அவன் துரத்தி விட்டான். அவங்க அப்பா ரொம்ப அங்கே கோவப்பட்டு கத்திட்டு இருக்காரு. நான் வந்துட்டு எதையுமே வந்து உனக்கு கொடுக்க மாட்டேன், நான் உன்னை தெருவில் அடித்து வேட்டி விட்டுருவேன்னு சொன்னதும், உன் சொத்தை நீயே வச்சுக்கோயா, எனக்கு ஒன்றும் தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துடுறான். ஹீரோயின் என்னால் வந்துட்டு ஏன் இவ்வளோ தூரத்துக்கு கவலை கஷ்டம், நான் வந்துட்டு பேசாமல் உங்களை விட்டுட்டு போயிடுவான்னு சொன்னதும், நீ விட்டுட்டு போயிட்டேன்னா நான் இந்த உலகத்தை விட்டுட்டு தான் போகணும் அப்படின்ற சொல்லிட்டு அவன் அங்கே வந்து கூட்டிகிட்டு வந்துடுறான். அங்கே நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாட்ட வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்ருக்கான். பாருங்கள் உங்களுக்கு எப்படி நான் பியூட்டிஃபுல்லாக ஒரு அறிவான ஒரு மருமகளை கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட அவங்க ரிங்கை கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணிகிட்டு இருக்கான். இந்த உலகத்தில் என்னோட வீட்டு லைஃப்பை வந்து எது போனாலுமே நான் கவலைப்பட மாட்டேன், ஆனால் நீ மட்டும் போயிட்டேன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக என்னால் உயிரோடு இருக்க முடியாது, நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே தன்னோட லவ்வையுமே ப்ரப்போஸ் பண்ணதுமே ஹீரோயினுமே ரொம்ப ஹாப்பிட்டு அங்கே ஓகேன்னு சொல்கிறா. ஃபைனலாக நம்ம ஹீரோயினுமே ரொம்ப ஹாப்பி அங்கே வந்துட்டு ஒன்று சேர்ந்துடுறாங்க. இதுக்குமே நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே வந்துட்டு அவன் கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். பட் ஹீரோயினுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாமல் இருக்கவுமே அவன் எதுவுமே பண்ணலை. அப்போ அவங்க நிம்மி தான் கால் பண்ணுறா. நம்ம ஹீரோ கொண்டு போய் கொடுக்கும்போது இப்படி லெட்டரை பற்றி அவள் பேசினதுமே நம்ம ஹீரோயின்ட்ட என்ன விஷயம்னு சொல்லி கேட்டதுமே அவன் நடந்த எல்லாத்தையுமே சொன்னதுமே அவனுக்கு ரொம்பவே ஹாப்பியாகிடுது. ஏன்னா ஆரம்பத்துலேருந்து நம்ம ஹீரோயினுக்கு அவன் மேலே லவ் இருந்திருக்கு, அவனுக்கு அதுக்கப்புறம் தானே வந்துச்சு. ஸோ அதை வந்துட்டு அவன் நினச்சிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட ரொம்பவே தேங்க்யூ என்னோடய லைஃப்பில் நீ வந்ததுக்கு அப்படின்றத சொல்கிறான். இந்த லெட்டரை நம்மளே வந்துட்டு போய் போஸ்ட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் அவன் போஸ்ட் பண்ணிவிட்டு, நான் வந்துட்டு எத்தனை வருஷம் ஆனாலும் உன்னோட ஹார்ட்டை நான் வந்துட்டு வின் பண்ணிட்டேன்ல, லாஸ் ஆக விடலையில் அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாகிட்டு 2 பேருமே அங்கே கிஸ் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியாகிடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சூப்பரான மூவியுமே இதோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.